ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருது. சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5. சகரியா 3:1-5. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை அவன் தலை மேல சிரசின் மேல் வைங்க என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சகரியாவின் தீர்க்க தரிசனமான இந்த காரியம், தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் சகரியா. ஆமேன் ஆமேன் சொல்லலாமா? ஸோ சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வருகிற சகரியா. ஆமேன். அப்போது இவர் ஒரு தரிசனம் காண்கிறார். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. ஆமேன். மோசேயோட அடுத்த லீடர்ஷிப் யோசுவா இல்லை. ஆமேன். இந்த யோசுவா வேற. ஆமேன். அப்போது முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். போதும். அவன் பேர் என்னது? யோசுவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, யோசுவா. சத்தமா. அவர் போய் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். யார்? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனா ஹை ப்ரீஸ்ட், சீஃப் சீனியர் பாஸ்டர். ஆமேன். நம்ம ஊரில் பிஷப்பு இல்லைன்னா போப்பு. ஆமேன். அந்த போப் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? whenever you come for worship, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறீங்க என்பதை மறந்து போகாதீர்கள். ஆமேன். அதனால தான் பிரசங்கத்துக்கு வரக்கூடாது, ஆராதனைக்கு வரணும். ஆமேன் சொல்லலாமா? நம்ம வந்து பிரசங்கம் நேரம்னு போடலாம், ஆராதனை நேரம். அப்போ ஆராதனை பண்ணும்போது தேவ சமூகத்தில் நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பிரதான ஆசாரியன், சீஃப் ப்ரீஸ்ட், ஹை ப்ரீஸ்ட் வந்து நிற்கிறாரு. ஆனால் எப்படி நிற்கிறார்? பக்கத்தில் யார் நிற்கிறா சொல்லுங்களேன்? அதுக்கு முன்னாடி பக்கத்தில் யார் நிற்கிறா? சாத்தான் ஒரு பக்கத்தில் நிற்கிறான், கர்த்தருடைய தூதன் இன்னொரு பக்கத்தில் நிற்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? சாத்தான் குற்றப்படுத்தும்படி நிற்கிறான். யாரை குற்றப்படுத்த? ஹை ப்ரீஸ்ட்டை குற்றப்படுத்த. ஆமேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஹை ப்ரீஸ்ட்டை குற்றப்படுத்துறதுக்கே சாத்தான் நின்னானா? சாதாரண விசுவாசியாக நம்மளை குற்றப்படுத்த நிற்பானா மாட்டானா? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கண்டிப்பாக நிற்பான். ஆனால் அவன் ரொம்ப குற்றப்படுத்துறது யாராக இருக்கும்னா ஊழியக்காரங்களாக தான் இருக்கும். ஏன்னா அவனோட டார்கெட்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க தான். சரி, அப்போது குற்றப்படுத்த நிற்கிறான். அப்போ ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னார்? ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாரு, வாசிங்களேன். அது எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. பரலோகம் அவனை எப்படி பார்க்குதுன்னா, அவன் அக்கில் இருந்து தப்புவிக்கப்பட்ட ஒரு கொல்லி. ஆமேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அக்கினி ஊடாய் கடந்து போகிற ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும், ஒரு சீசன் இருக்கும். அக்கினியில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். பிசாசு உங்களை புடமிடுறதுக்கு அக்கினியில் போட்டு எடுப்பான். ஹல்லேலூயா. யோபுவை புடமிட அக்கினியில் போட்டானா? அக்கினினா என்ன? பிரச்சனை, உபத்திரம், போராட்டம். ஆமேன். அதே மாதிரி பேதுருவுக்கு அக்கினியில் போட்டானா? சொலகில் புடைக்கிறது போல புடைக்க பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்கிறாரா? ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்காக போய் உத்தரவு கேட்டுட்டு தான் வருவான். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் ஒரு கண்ணன் மணி அவன் தொட முடியாது. நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட பிசாசு தொட முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் அனுமதிக்கிற அக்கினியில் போட்டு எடுக்கிறதுக்கு. ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் தெரிஞ்சுக்கணும், அக்கினியில் போட்டு எடுத்தும் போது வெந்து போய் வரமாட்டோம், கருகி போய் வரமாட்டோம், சாம்பலாய் வரமாட்டோம். எப்படி வந்திருக்காரு யோசுவா? கொல்லியாய் வந்திருக்கிறார். காரங்களே, அனலாய் வந்திருக்கிறாரு. ஆமென். அந்த கொல்லினா தெரியல, நல்ல ரெட் கலர்ல அப்படியே எரியும், தழல் இருக்கும், தழலாய் அனலாய் வெளியில வந்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரலோகம் அதை பார்க்குது. பிசாசுக்கு அவங்கள சோதிக்கணும், அவங்கள கண்டம் பண்ணணும், குற்றம் சாட்டணும். குற்ற உணர்வை பிசாசு கொடுப்பான். ஆனால் ஆவியானவர் பாவ உணர்வை மட்டும்தான் கொடுப்பார். குற்ற உணர்வை நமக்கு தரமாட்டார். நீ தப்பு பண்ணிட்ட, நீ ஏமாந்துட்ட, நீ இந்த மாதிரி செஞ்சுட்ட, நீ லாயக்கில்லை, நீ வராத, நீ வேஸ்ட், நீ ஊழியம் செய்யாத, நீலாம் தகுதி இல்லை, இதெல்லாம் குற்றப்படுத்துகிற சத்தம். ஆண்டவர் குற்றப்படுத்த மாட்டார், பாவ உணர்வை கொடுப்பார். இது பாவம், தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இது பரிசுத்தம் இல்லாதது, கர்த்தர் அருவருக்கிறது, இதை நான் செய்யக்கூடாது. இந்த உணர்வை தான் ஆவியானவர் நமக்கு தரும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். ஸோ பரலோகம் அவனை எப்படி பார்க்குது? கொல்லியாய் பார்க்குது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன போட்டாங்க? அக்கினியில் போட்டாங்க. வெந்து போனாங்களா? வெளியில் வரும்போது மனம் வீசலை, அக்கினி மனம் வீசலை, முடி கருகலை, கட்டு மட்டும் உடைஞ்சது. ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாமே எதுவும் மாறாமல் அப்படி வெளியில் வந்தாங்க. சாதாரணமான ஆள் அல்ல, அவங்களுக்குள்ளே இருந்த அக்கினி இன்னும் பிரைட்டாக எரிஞ்சது. அந்த அக்கினிக்குள்ளே இந்த அக்கினி பலன் கொள்ள முடியலை, ஒரு கொல்லியாக வெளியில் வந்தாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி வெளியில் இருக்கிற அக்கினியெல்லாம் அவித்து போட்டுரும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் பிரதர் சிஸ்டர், உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி வெளியில் இருக்கிற அக்கினியை அவிழ்த்து போட்டுரும், அவிச்சு போட்டுரும், ஒன்றும் இல்லாதது மாதிரி போயிடும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ அக்கினியில் போட்டுறாரே, அக்கினி இருக்குதே, பிரச்சனை இருக்குதே, போராட்டம் இருக்குதே. இல்லை இல்லை, அது ஒன்று முறியடிக்காது. நீ வெளியில் வரும்போது பெரிய ஒரு கொல்லியாய், பெரிய ஒரு தழலாய் நீ வெளியில் வருவ. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த கொல்லியாய் வெளியில் வரோம் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை கொளுத்துறதுக்காக. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதற்காக உங்களை கொல்லியா ஏன் வச்சிருக்கிறார்னா, பக்கத்தில் அந்த அபிஷேகத்தை கடத்துறதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அக்னியில் போட்டால் கறிக்கட்டையாக தானே வெளியில் வரணும், சாம்பலாக தானே வெளியில் வரணும். கொல்லியாய் வெளியில் வருகிறது ஒரு சிலர். அதுதான் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். இதெல்லாம் முடிஞ்சு அவர் எப்படி நிற்கிறார் பாருங்க. அடுத்த வசனம். யோசுவாவோ வேனில் இதெல்லாம் நடக்குது. எங்க போராட்டம்? பரலோகத்தில் இவர் நிற்கிறாரு. இவர் நிற்க வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பிசாசு வாதாடுறான், அந்த பக்கம் தேவதூதன் பிசாசை கடிந்து கொள்றாங்க. இதெல்லாம் கோர்ட்டு மாதிரி நடக்குது. அங்கே ஆண்டவர் ஜட்ஜ் மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சாத்தான், இந்த பக்கம் தூதன், தேவதூதன் இப்படி போராடுறாங்க. இல்லை அவன் கொல்லி அப்படின்னு தேவதூதன் வாதாடுறாரு. பிசாசு சொல்றான், இல்லை இல்லை அவன் அழுக்கு சட்டை போட்டிருக்கான் அப்படின்னு பிசாசு வாதாடுறான். பாருங்க. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான், தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா பிரதான ஆசாரியனோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு? ஆமென். இன்றைக்கும் பார்த்தா பிஷப்புக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, அங்கி போட்டு நடுவில் ஒரு ரோபு கட்டி அதுக்கு மேலே ஒன்று கலரை போட்டு என்னென்னவோ தலையில் தொப்பியை போட்டு என்னென்னவோ ஒரு பயங்கரமாக ஒரு டிசைன்லாம் போட்டு வச்சு நிற்கிறாங்க பார்க்கவே. அந்த காலத்தில் பிரதான ஆசாரியனோட ட்ரெஸ்ஸை கர்த்தரே டிசைன் பண்ணினார். ஆமென். நான் சொல்லட்டுமா, ராஜாக்களோட ட்ரெஸ்ஸு கூட அப்படி இருக்காது. பிரதான ஆசாரியனோட ட்ரெஸ்ஸு அத்தனை ட்ரெஸ் 7 விதமான காரியம் அதில் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. உள்ள அரைக்கச்சை, மேல் சட்டை, மேல் அங்கி, அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட்டு, அதில் எல்லாம் 12 கற்கள் பதிக்கப்பட்ட காரியம், தலைமையில் பாகை, பட்டம், இப்படி பல காரியம். பிரதான ஆசாரியனோட ட்ரெஸ்ஸு வெரி பவர்ஃபுல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சகரியாவின் தரிசனத்தில் காணப்பட்ட பிரதான ஆசாரியனோட ட்ரெஸ் எப்படி இருந்தது? அழுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? மனுஷங்க வெளியில் பார்ப்பாங்க,
நீங்கள் வெளியில் பண்ணுற ஆக்ஷனை மனுஷங்க பார்த்து உங்களை பாராட்டலாம். மனுஷங்களுக்காக நீங்கள் பல காரியங்களை வெளியே காமிச்சிக்கலாம். ஆனால் உள்ள பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா, உங்கள் ட்ரெஸ்ஸு அழுக்காக இருக்கா அழகாக இருக்கான்னு பரலோகம் பார்க்குது. ஆமேன்னு சொல்லலாமா? கரலங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். ஹல்லேலூயா. அழுக்கு துணியை நம்ம என்ன பண்ணுவோம்? அழுக்கு துணியை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்? துடைக்க. ஆமேன். பழைய துணி ஆயிடுச்சுன்னா அதை என்ன துணியாக மாற்றிடுவோம்? சொல்லுங்களேன். அழுக்கு துணியாக மாற்றிடுவோம். அதை வந்து துடைக்கிற துணியாக மாற்றிடுவோம், அதை கிழிச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. துடைக்கிறதுக்குனே துணி காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. காலம் மாறி போச்சு. முன்னாடிலாம் பழைய துணியை, கிழிஞ்சு போன துணியை என்ன செய்வோம்? அழுக்கு துணியாக வச்சுக்குவோம், துடைக்கிற துணியாக வச்சுக்குவோம். அது துடைக்கிற துணி எப்படி இருக்கும்? அழுக்காக இருக்கும்ல. அதை கொண்டு வந்து நடு வீட்டில் வைப்போமா? சொல்லுங்களேன். யாராவது பெரிய கெஸ்ட்டு வராங்க, நடு வீட்டில் அழுக்கு துணி வச்சுருப்பீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? பரலோகத்தில் நிற்கிற பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் போட்டு நிற்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது? இது அவனோட அவுட்டர் காரியத்தை கர்த்தர் சொல்லலை, இன்னரில் இருக்கிற சில காரியங்கள். அந்த பிரதான ஆசாரியன் பெரிய பாவம் செய்தாரா? அப்படி இல்லை. அவர் நீதி செய்யாதது பாவம். ஆமேன்னு சொல்லலாமா? அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒழுங்கா செய்யாத பாவம் தான் அழுக்கு வஸ்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் நமக்கு நம்பி, நம்மளை நம்பி நமக்கு கொடுத்த பொறுப்பை ஒழுங்கா செய்யணும். குடும்ப தலைவன் பொறுப்பை ஒழுங்கா செய்யணும். குடும்ப தலைவி பொறுப்பை ஒழுங்கா செய்யணும். பிள்ளைகள் பொறுப்பை ஒழுங்கா செய்யணும். பெற்றோர் பொறுப்பை ஒழுங்கா செய்யணும். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அதை கரை சேர்க்கறது பெற்றோருடைய கடமை. ஆமேன். ஏதோ ஏனாதானோ ஏதோ எப்படியோ பண்ணிட்டு போ இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் பொறுப்பை நீங்கள் அழகாக கரெக்டாக செய்யலைனா அழுக்கு வஸ்திரமாக தான் பரலோகம் உங்களை பார்க்கும். நீங்கள் என்ன தான் விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டிருந்தாலும், விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் மாட்டியிருந்தாலும், மினுக்கான ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் பரலோக பார்வையில் எப்படி இருக்கும்? அழுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கும். யார் அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க? நம்ம ஊரில் பிச்சைக்காரவங்க அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. பிச்சை எடுக்கிறவங்க அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. ஆண்டவர் சமூகத்தில் பிச்சைக்காரர்களாக கர்த்தர் நம்மளை வைக்கல, பிள்ளைகளான ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ இது ஆசாரியன், பிரதான ஆசாரியனுடைய வாழ்க்கையில் நீதி செய்யாததுனால, அவருடைய பொறுப்பை அவர் கரெக்டாக செய்யாததுனால, அவருக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை, ஊழியத்தை, செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்யாததுனால அழுக்கு வஸ்திரம். ஏன் ஏழி ஆண்டவர் தூக்கி போட்டாரு? பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காத பாவத்துக்காக. ஆமேன்னு சொல்லலாமா? அவர் வஸ்திரம் கரைப்பட்டுருச்சு. நம்ம வஸ்திரம் கரைப்பட்டதுக்கு நம்ம தான் பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீதி செய்யலைனாலும் பாவம் என்பதை மனதில் வைத்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை நம்பி நீங்கள் கொடுக்குற பொறுப்பை, சபையில் சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருப்பார். என்ன பொறுப்பை கர்த்தர் கொடுத்தாரோ, என்னை நம்பி நீங்கள் கொடுக்குற பொறுப்பை ஒழுங்கும் உத்தமமாய் உண்மையும் கிரமமாய் செய்து முடிக்கிற கிருபையை தருவீராக ஆண்டவரே, தருவீராகப்பா. வஸ்திரம் கரைப்படாமல், வஸ்திரம் அழுக்காகாமல் உங்கள் சமூகத்தில் நிற்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு யாரெல்லாம் நிற்கிறா? கர்த்தர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி யாரெல்லாம் நிற்கிறா? சாத்தான். இந்த பக்கம் சாத்தான், அந்த பக்கம் தூதன், நடுவில் சகரியாவா? யோசுவா. நடுவில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இது யார்கிட்ட இருந்து வருது? ஜட்ஜு கிட்ட இருந்து வருது. ஆமேன்னு சொல்லலாமா? தேவாதி தேவன், உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் சொல்றார், அவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுப்பா. நீதி அவன் செய்யலைனாலும் என்னுடைய நீதி அவனோடு கூட இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து வருவார் என்ற நற்செய்தி இங்க யோசுவா மூலமாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அப்படியே தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா கர்த்தர் வருவார், மெஸ்ஸியா வருவார் என்ற நீதி செய்வார் என்பது அறிவிக்கப்பட்டது. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து, ஆமென், சிறந்த வஸ்திரங்களை கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் சொல்றார் பாரு, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை நேரா பார்த்து சொல்றார், பார், உன் அழுக்கு வஸ்திரங்களை நான் நீங்க செய்து உனக்கு சூப்பரான சிறந்த வஸ்திரங்களை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். நல்ல கரங்களை உயர்த்தி, நீங்க செய்த நல்ல புண்ணியம் இல்லைங்க, நீங்க செய்த நல்ல காரியம் இல்லை. உங்க அழுக்கு வஸ்திரம் போனதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய நீதி. இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்ச நீதி தான் நம்ம அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு புத்தம் புது வஸ்திரம், சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த அழுக்கான வஸ்திரம் என்ன அர்த்தம்? அக்கிரமம். ஆமென் சொல்லலாம். நம்ம அக்கிரமம் எப்படி ஆயிடுது? அழுக்கான வஸ்திரமாய் மாறி போகுது. ஆமென், ஹல்லேலூயா. அக்கிரமம் செஞ்சாதான் அக்கிரமம் இல்லை, நீதி செய்யலனாலும் நல்லது செய்யலனாலும் என்னதான்? அக்கிரமம் தான். ஆமென் சொல்லலாம். வேதம் தெளிவா சொல்லுது, ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், முதலாளி எப்படி இருக்கணும், தொழிலாளி எப்படி இருக்கணும், பிஸ்னஸ் மேன் எப்படி இருக்கணும், வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்கு தெரிலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, எங்கே இருக்க அதிகாரம் நான் சொல்கிறேன். வீட்டில் போய் படித்து பாருங்கள். பொறுப்பாக நடந்துக்கோங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பொறுப்பாக நடந்துக்கோங்க. பியூலாட்ட சொல்லிட்டீங்களா? பொறுப்பாக நடந்துக்கோங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஸ்தானத்தில் நிற்கணும். அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாய் இல்லை, பரிசுத்த ஆடை தரித்தவர்களாய், நீதியின் வஸ்திரம் தரித்தவர்களாய், சிறந்த வஸ்திரம் தரித்தவர்களாய், தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ சோதனையை ஜெயிச்சுட்டு கொல்லியா வந்துட்ட, சந்தோஷம். ஆனா நீதியின் வஸ்திரம் உனக்கு இருக்கா? சுத்தமான வஸ்திரம் உனக்கு இருக்கா? ஆமென். கர்த்தர் அதை பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் அடுத்த அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறாங்க. பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த அழுக்கு வஸ்திரம் போய் ஆண்டவரே எனக்கு சீரான வஸ்திரத்தை தருவீராக. உங்கள் சமூகத்தில் அதை தரித்து கொண்டு உங்கள் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல நல்ல தேவ சமூகத்தில் நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். கரங்களை தட்டி, அங்க கிளைன்னு சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நல்லா நல்லா, என் தாசனை வர பண்ணுவேன், அவர் நீதி செய்வார். உன் அழுக்கு வஸ்திரம் எல்லாம் களைஞ்சு போட்டு அது புதிய வஸ்திரமா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மாட்டினது. ஆமென். இது ஆண்டவர் சகரியாவுக்கு அப்பவே தெரிவிச்சிருக்கிறாரு. கிளை என் இயேசு கிறிஸ்து வருவார். ஆமென். நான் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் புதிய ஏற்பாட்டில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தவர் இல்லைங்க. அவர் ஆதி முதலே இருக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கிளை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 35:2. ஆதியாகமம் 35:2.
அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னான். போதும், ஒரு ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? அவர் சொல்றாரு, ஆண்டவரை பணிந்து கொள்ள போறோம், சுத்தம் பண்ணிக்கோ, விளக்க வேண்டியதை விளக்கு, அந்நிய காரியங்கள் அந்நிய விக்கிரக கிரியைகள் உன்னிடத்துல இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பரிசுத்தமாக இருக்கணும்னா, தேவன் அங்கீகரிக்கிற வாழ்க்கை வாழணும்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை தேவனுக்கு அருவருப்பு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அந்த அருவருப்புலேருந்து நம்ம வெளியில் வரணும். அந்த அருவருப்பு அந்த ட்ரெஸ்ஸை கரை பண்ணிடும், கரைப்பட்ட ட்ரெஸ் ஆக்கிரும். நம்ம போட்ட வஸ்திரம் எப்படி இருக்குதுன்னு வெளியில் இருக்கவங்க பார்க்குறது இல்லைங்க, பரலோகம் பார்க்குதுங்க. ஆமேன் சொல்லலாமா? இன்றைக்கி எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்குறீங்க, ஆனால் பரலோகத்துக்கு தான் தெரியும் யார் ட்ரெஸ் எல்லாம் கரைப்பட்டிருக்கு, யார் ட்ரெஸ் எல்லாம் வஸ்திரம் எல்லாம் அழுக்கான வஸ்திரம். 10 தடவை நீங்கள் தோச்சு வண்ணானில் வெளுக்க வச்சு கொண்டு வந்து போட்டால் கூட ஆண்டவருடைய பரலோக பார்வை வித்தியாசம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வஸ்திரம் தான் முக்கியம். அது ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமேன் சொல்லலாமா? அந்த வஸ்திரம் தரித்தவங்க தான் கர்த்தரோடு கூட போக முடியும். ஹல்லேலூயா. யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோசேப்பின் புத்திரர் இல்லம்மா, யூதா 1:23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். 20லேருந்து படிச்சா அது ஈஸியா இருக்கும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், நான் படிக்கிறேன், உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே நீங்கள் காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிறலை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம் வேணும்னா கரை இருக்கக்கூடாது. அந்த கரை எதனால் வருது? மாம்சத்தால் வருகிற கரை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கலங்களை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லலாமா? ஸோ 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். அதான் இது நம்பர் 1. இப்போ நம்ம பார்த்த சகரியாவின் வாழ்க்கையில் நம்ம பார்த்தது என்னென்னா, அழுக்கிலிருந்து அங்கீகாரம். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். அழுக்கான வஸ்திரத்துலேருந்து ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமே. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 2வது என்ன பார்க்குறோன்னா, அழுக்கிலிருந்து ஆளுகை. ஆமென். வஸ்திரம்னாலே ஒருத்தர் நம்ம ஞாபகம் வரும். யார் சொல்லுங்க? யோசேப்பு. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு. வஸ்திரம்னாலே யோசேப்பு. வஸ்திரம் ரொம்ப அவரோட லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணியிருக்கு நிறைய விஷயத்தை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோசேப்பு வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது வசனம், அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால், யோசேப்பு லேட்டா அவருக்கு பிறந்ததுனால, இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. எத்தனை பிள்ளைங்க அவருக்கு? குமாரர் 12 பேர்ல யார் அதிகமா நேசிக்கிறாரா? யோசேப்பை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆமென் சொல்லலாமா? யோசேப்பை ஏன் அதிகமாக நேசிச்சானா, அவங்க அம்மாவையும் அதிகமாக அவன் என்ன செய்தான்? நேசிச்சான். நிறைய மனைவிகள் இருந்தாலும் அவர் ராகேல் மேலே ரொம்ப அன்பு பாசத்தை யார் வச்சிருந்தா சொல்லுங்க? யாக்கோபு வச்சிருந்தார். இஸ்ரவேல் வச்சிருந்தார். அது மட்டும் இல்லை, அவள் சீக்கிரமாக மரிச்சிட்டா.
அம்மா இல்லாத பிள்ளைங்க அப்படின்ற ஒரு தனிப்பட்ட பாசமும் யோசேப்பு மேலே இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து யோசேப்பு மேலே ஒரு பாசம், அதுக்கு மேலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன். எப்படி தாவீது பாசம் வச்சாரோ, அது யார் மேலே அவங்க பாசம் வைக்கிறாங்களோ ஆண்டவருடைய பாசமோ அவங்க மேலே வந்துடுது. ஆமேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாலும் சாலமோன் மேலே பாசம் வச்சாரு. அதே போல் இங்கே இஸ்ரவேல் யார் மேலே பாசம் வைக்கிறார்? யாக்கோபு யோசேப்பு மேலே பாசம் வைக்கிறார். அப்போது ஆண்டவருடைய திட்டமும் யோசேப்பு மேலே வருது. பல வர்ண அங்கியை செய்வித்தான். ஆமென். இந்த அங்கியை போட்டுட்டு இவர் ஓலாத்துறார். மற்றவனுக்கெல்லாம் என்ன ஆகுது? கண்ணு வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்துட்டு போகுது, கார்ட்டூனில் வர மாதிரி. அடப்பாவி, 10 பேர், 12வது பையன், அவன் சின்ன பையன், அவன் பெருசாக யோசிக்க போதில்லை. மற்ற 10 பேர் எரிகிறாங்க, ஸ்டொமக் பர்னிங். ஆட பாவி, நம்ம அப்பா இருக்கானே, அவனுக்கு மட்டும் எல்லாம் செய்கிறான், நமக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு அப்படி ஒரு ஆத்திரம் அவங்களுக்கு வருது. 23ஆம் வசனம் வாசிங்க. 23 வேகமா. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கி. முதல் வேலையை அவங்க செஞ்ச காரியம் என்ன? முதல்ல அந்த அங்கியை கிளிடா, அதை பிடிச்சி வாங்க, அதை உறிஞ்சு போடு, அதை எடுத்து போட்டாங்க. அது மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோவம். அங்கேயே போடணுன்னு இருக்காங்களான்னு தெரியல, அவன் போடக்கூடாதுன்றதான் அவங்களோட ஒரு இது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ அதை முதல்ல அவன் செஞ்சதை அங்கியை உறிஞ்சு போட்டான். 2வது வருவோம் திருப்பி. இது அவன் வாழ்க்கையில், யோசேப்போட வாழ்க்கையில் 39ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வரை. அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசி கொண்டு வந்தோம். இப்போ யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். பார்வோனின் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்வோன் அவரை உயர்த்தி வச்சுட்டான். ஆனால் அவங்க மனைவி அவன் மேலே கண் போட்டு நித்தம் ஆசை வார்த்தைகளை பேசி அவனோடு தவறான உறவு வைக்கணும்னு இருக்கிறா. அவனோ சம்மதிக்கவில்லை. 11ஆம் வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை வேலை செய்யறதுக்கு வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டு மனிதரில் ஒருவனும் வீட்டில் இல்லை, வீட்டுல யாரும் வேலைக்காரவங்க இல்லைன்ற தெரிஞ்சுக்கிட்டு, அப்பொழுது அவளுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, அவளா போய் அவன் வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட தவறா நடந்துக்கன்னு சொல்லி அவனை பிடிக்கிறா. எப்படி ஒரு மோசமான ஒரு பொம்பளையா இருப்பா பாருங்க. போய் அப்படி பிடிக்கிறா. வஸ்திரத்தை பிடிச்சோன்னே வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆமேன்னு சொல்லலாமா? 2வது வஸ்திரம் கலட்டப்பட்ட இடம். ஆமேன்னு சொல்லலாமா? 2 முறை யோசேப்புக்கு வஸ்திரம் கலட்டப்பட்டுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? உரிந்து போடப்பட்டுச்சு. அதாவது அவனுடைய வஸ்திரம்ன்றனா நாட் ஓன்லி த ட்ரெஸ், அவனோட அங்கீகாரம், அவனுடைய அதிகாரம், அவனுடைய ஆளுகை அப்படியே அவனை விட்டு போச்சு. ஆமாவா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2 முறை விட்டு போச்சா? ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆமேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு விரோதமாக என்ன பிராந்து பண்ணாலும், உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை மனுஷங்க பேசினாலும் செஞ்சாலும் எழுதினாலும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆமேன். 2 முறை என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை நீ கலட்டு போட்டல, அதை உறிஞ்சுக்கிட்டல பிசாசே, நான் என்ன பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறாரு பாருங்க. அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். பார்வோன் ராஜாக்கு ஒரு கனவு வருது. யோசேப்பை அழைப்பிக்கிறாங்க. கூட இருக்கிற பானபாத்திரக்காரன் யோசேப்பு ஞாபகம் வருது. அங்கே ஒருத்தன் இருக்கான், கனவுக்கு பதில் அர்த்தம் சொன்னான். நான் அதனால தான் இங்கே வந்தேன். ராஜாவே அவனை கூப்பிட்டீங்கன்னா கரெக்டாக நடக்கும்னு சொல்கிறான். உடனே வேகமாக அவனை கூப்பிட்றாங்க பாருங்க. அவனை சீக்கிரம் வாசிங்க. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு, அவன் எப்படி வந்தானா? அதே ட்ரெஸ்ஸில் வரல. ஆமேன்னு சொல்லலாமா? நிச்சயமாக கைதிகளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குமா? ஆமேன். ஹல்லேலூயா. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்? அழுக்கான வஸ்திரமாக இருந்திருக்கும். முதல்ல ட்ரெஸ்ஸை உரிந்து போட்டாங்களே அண்ணனுங்க, எங்கே தூக்கி போட்டானுங்க? குழியில் தூக்கி போட்டானுங்க. தூக்கி எடுக்கும் போது எப்படி இருந்திருப்பான்? அழுக்கான ஒரு உடம்புல இருந்திருப்பான். அழுக்கா அடிமையாக விற்கப்பட்டான். உயர்த்தி பார்வோன் ரேஞ்சில், பார்வோனோட அதிகாரம் ஒன்று வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு உடுப்பு இருந்துச்சு.
அதையும் பிசாசு உறிந்திட்டு ஒரு ஜெயில் ட்ரெஸ் தான் யோசேப்பு கிடச்சிது, அழுக்கான வஸ்திரம். அதை நீக்கி போட்டு பாருங்க, வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இது சம்திங் ரெஸ்பெக்டோட ஒரு வசனம், ஒரு வஸ்திரம். பார்வோனுக்கு முன்னாடி போறோமா, ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிற ஒரு வஸ்திரம். ஹல்லேலூயா. இது மேன்மையான ஒரு வஸ்திரம். யாருக்குமே இப்படி ஸ்நாக்கி இருந்திருக்காதுல்ல. ஒரு அடிமையா தேசத்தை விட்டு தேசத்தில் வந்தவன், சிறைச்சாலையில் இருக்கிறவன், ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல. ஜெயில் கைதியிலேருந்து டேரெக்டாக மோடிஜியை போய் பார்க்கணுன்னா எப்படி போயிருப்பாங்க? ஆமென். ஒரு கோட் ஷூட் போட்டு நல்லா கட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பாங்கல்ல. ராஜாவை போய் பார்க்கணும், ட்ரம்ப்பை போய் பார்க்கணுன்னு ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் யோசேப்பு போகிறாரு. வேறு வஸ்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அழுக்கான வஸ்திரத்தை கர்த்தர் களைந்து போட்டு, அசுசியான வஸ்திரங்களை களைந்து போட்டு வேறே வஸ்திரத்தை உடித்து கொண்டான். அதோட ஆண்டவர் விடலைங்க. ஆமென் சொல்லலாமா? 2 முறை களைஞ்சு போட்டல, 2வது முறை ஆண்டவர் உடுத்துற வஸ்திரத்தை பாருங்க. 41ஆம் அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை படுத்தலாமா? அழுக்கு வஸ்திரத்திலிருந்து ஆளுகைக்குரிய வஸ்திரத்தை யோசேப்புக்கு கர்த்தரே தரிப்பித்து கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போது ஒரு அழுக்கு வஸ்திரமான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் உங்களுக்கு. எல்லாரும் அவன் பாவம் பண்ணல, ஆனா ஜனங்க அவனை அழுத்தி அவனை கீழே போட்டு குழியில போட்டு வேதனைப்படுத்தின ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். அந்த அழுக்கு வஸ்திரத்தோடயே வாழ்ந்துருவேன் நினைக்காதீங்க. எத்தனை தடவை உங்க வஸ்திரத்தை பிசாசு முறிந்து போட்டுச்சோ, கலட்டி போட்டுச்சோ, அத்தனை முறை ஆண்டவர் புதுப்பிச்சு, அத்தனை முறை உங்க அவமானத்தை நிந்தையை எல்லாம் மாத்தி போட்டு, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டீங்களோ, அந்த இடத்துல உங்க தலையை உயர்த்தி உங்களை ஆளுகைக்குள்ள வைக்கிறதற்கு எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆளுகையாய் அவனை வச்சாரு. உலகம் முழுசுக்கும் ஆளுகை செய்கிறவனாய், உலகம் முழுசுக்கும் போஷிக்கிறவனாய், தானியத்தை வழங்குகிறவனாய் யோசேப்பு மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, ராஜாக்கள் போடுற ட்ரெஸ். ராஜா தன்னுடைய ரதத்தின் மேலே ஏற்றுறான், 2ஆம் ரதம். ஆமென். இப்போ இருக்கிற ராஜாக்கள்லாம் அத்தனை ஃப்ளைட் வச்சுருப்பாங்க, அத்தனை கார் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு கார் ஒரு ராஜாக்குன்னு அடுத்த கார் அவனுக்கு கொடுக்குறாரு. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒரு நாள் வஸ்திரத்தை கலந்து போட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் வேதமாக இருக்கலாம், வேதனையோட கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மெல்லிய வஸ்திரத்தை, ஆளுகையின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். Thank you அப்பா. பலவன் அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. கரங்களை தட்டி. பலவன் அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜ வஸ்திரம், அத ஒருத்தரு நெருங்க முடியல. தந்தீங்க ராஜ வஸ்திரம், அத ஒருத்தரு நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாற்றி விட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாற்றி விட்டீங்க. உம்மை துதிப்பேன், நல்லா உச்சாரணம். உம்மை glory glory glory. கிருபை தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, மத்தவங்க அழுக்கான வஸ்திரம், அழுக்காக்கி போட்ட வஸ்திரத்தை உங்களை ஆண்டவர் ராஜவஸ்திரமாய் மாற்ற பண்ணுவார். ராஜவஸ்திரமாய் ஆளுகை சொல்லுங்க, ஆளுகை செய்வீர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நான் ஆளுகை செய்வேன், நான் ஆளுகை செய்வேன். வசனம் இருக்குல்ல, அவங்க பாடுபட்டா இக்காலத்துல
ஆண்டவருக்காக இயேசுவுக்காக பாடுபட்டீங்கன்னா அக்காலத்துல அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ உங்க வாழ்க்கை அழுக்கான வஸ்திரம் போல இருக்கலாம், அவமானப்பட்டு நிந்தனை அனுபவிச்ச வஸ்திரம் போல வாழ்க்கை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மாற்றுகிறது எப்படின்னா ராஜ வஸ்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? முருதகாய் அரண்மனையில் வேலை செஞ்ச ஒரு மனுஷனாக இருந்தான், வேலைக்காரனாக இருந்தான். ஆனால் ராஜவஸ்திரம் தரிக்க கிருபை கொடுத்தார். ஆமென். அடிமை பெண்ணாக இருந்தா எஸ்தர், ராஜவஸ்திரம் தரிக்க கர்த்தர் உதவி செய்தார். எத்தனையோ பேருக்கு கர்த்தர் செய்திருக்கார் வேதத்தில். ஆமென். பிச்சைக்காரியாக இருந்தா ரூத்து, நெல்லு பொறுக்கனா அந்த இடத்துக்கே அதிபதியாய் எஜமாட்டியாய் மாற்றி ஆண்டவர் ராஜவஸ்திரத்தை அவளுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்ற நெல்லு பொறுக்க போனவர் ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும்? அழுக்கா இருந்திருக்கும். அதை ஆண்டவர் மகிமையாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாமா? புலம்பல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புலம்பல் 1:9 வாசிங்க. ஜீசஸ். அவளுடைய வேகம். ஆசுசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. அசுசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டினானே. ஆமென் சொல்லலாமா? இது தேசத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அசுசம் அவள் வஸ்திரங்களில் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா அசுத்தம் இல்லாமல் பரிசுத்த வஸ்திரமாய் நம்ம இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அதுக்காக வெள்ளை உடுப்பு போட்டா பரிசுத்தமா இருக்கிறோம்னு அர்த்தமா? இல்ல. உங்க வாழ்க்கை அசுத்தம் இல்லாம இருக்கணும், உங்க வார்த்தை அசுத்தம் இல்லாம இருக்கணும், உங்க செய்கைகள் கிரியைகள் அசுத்தம் இல்லாம இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் பரலோகம் பரிசுத்த வஸ்திரமாய் சிறந்த வஸ்திரமாய் பார்க்கிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சரி, 2 காரியம் பார்த்தோம். அழுக்கிலிருந்து அங்கீகாரம். சத்தமா சொல்லுங்க. அழுக்கிலிருந்து அங்கீகாரம். அழுக்கிலிருந்து ஆளுகை. சத்தமா சொல்லுங்க. அழுக்கிலிருந்து ஆளுகை. யோசுவா பிரதான ஆசாரியன் யோசுவா அழுக்கு வஸ்திரத்திலிருந்து அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். திரும்பவும் பிரதான ஆசாரியன் என்ற அங்கீகாரத்தை கொடுத்தார். ஆமென். ஆமென். அழுக்கான வஸ்திரத்தை தரித்திருந்த யோசேப்பு ராஜ வஸ்திரம் தரித்து ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? 3வது நம்ம பார்க்க போகிற காரியம் ஏசாயாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 22:15. சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இங்க ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு? அவரோட வேலை என்ன? அரண்மனை விசாரிக்க. ராஜ அரண்மனை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். மேனேஜர். ஆமீன் சொல்லலாமா? எம்டி. பொக்கிஷத்தை விசாரிக்கணும். எவ்வளோ பொக்கிஷம் இருக்குது எல்லாத்தோட விசாரணையோட தலைவன் அவன். பெரிய ஹை போஸ்ட். ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது என்ன? 17வது வசனம் வாசிங்க. இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாய் கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். உன்னை ஆண்டவர் தூக்கி போட்டு 19ஆம் வசனம், உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன்னை நிலையிலிருந்து துரத்திடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கப்படுவாய். அந்நாளிலே இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க. எலியாக்கீம். சத்தமா சொல்லுங்க. செப்னா. சொல்லுங்க. எலியாக்கீம். செப்னாவை தள்ளிட்டு எலியாக்கீம் ஆண்டவர் அவன் ஸ்தானத்துல வைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்ன செய்யறாரு பாருங்க. அடுத்த வசனம். உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். ஒருவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவனை தள்ளி இன்னொருத்தரை ஆண்டவர் நிறுத்த அவரால் முடியும். வஸ்தியை தள்ளி எஸ்தரை கொண்டு வந்த தேவன் பெரியவர். ஆமென் சொல்லலாமா? ஆமான தள்ளி மொர்தகாயை கொண்டு வந்த தேவன் பெரியவர்.
சவுலை தள்ளி தாவீதை கொண்டு வந்த தேவன் பெரியவர். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை தள்ளி அவனுக்கு பதிலாக மத்தியாசை கொண்டு வந்த தேவன் பெரியவர். ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, உன் கச்சையை அவன் இடைக்கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். தட்டுவோமா? நல்லா நல்லா நல்லா. அழுக்கிலிருந்து அதிகாரம். நல்ல கரங்களை தட்டி, அழுக்கான வஸ்திரத்திலிருந்து அதிகாரமான வஸ்திரத்தை கர்த்தர் தருகிறார். அதிகாரத்தை உன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். நல்லா தேவனை மகிமைப்படுத்துங்க. என்ன ஒரு அதிகாரம் பாருங்க. அது தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவனும் திறக்க கூடாதபடி அவன் பூட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் மிகப்பெரிய அதிகாரத்தை எலியாக்கீமின் கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் ஒரு பொசிஷனை மாத்துறாரு. ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவங்களால நமக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்கல்ல, ஆண்டவர் நினச்சா ராஜாவையும் மாற்றுவார், சட்டத்தையும் மாற்றுவார். ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் மாற்றுவார். லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? ஜெமிமா. எத்தனை பேருக்கு அந்த நியூஸ் தெரியும்? நிறைய பேருக்கு தெரியல. ஜெமிமா அப்படின்ற ஒரு பொண்ணு, ஆண்டவருடைய பிள்ளை, கிரிக்கெட், விமென்ஸ் கிரிக்கெட், அதில் ஃபஸ்ட்டு டைமாக வேர்ல்டு கப்பு இந்திய தேசம் அடிச்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஜெமிமா என்றவள் இயேசு கிறிஸ்துவை எல்லா பத்திரிகைக்கு முன்னாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவர் நாமத்தை உயர்த்தினார். நல்ல கரங்களை உயர்த்தி. பல சர்ச்சை வந்துச்சு, பல பிரச்சனை வந்துச்சு. என்ன இவ இயேசு கிறிஸ்துவை நீ மகிமைப்படுத்துகிற, இந்திய தேசமாச்சே, அப்படியெல்லாம் பயங்கரமாக வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் விடலை. ஹல்லேலூயா. அவளுக்கு சாம்பியன்ஷிப்பை கொடுத்து நல்லா அந்த செமிஃபைனல்ஸில் வின் ஆனா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு சாம்பியன் கொடுத்து ஆண்டவர் அவளை உயர்த்தி வச்சார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. போதும். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதின் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்தருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றாரு, சந்ததி தாவீதின் வீட்டை திரும்பவும் கட்டுகிறதற்கு ஏதுவாய் எலியாக்கீமோட தோளில அதிகாரத்தை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா. அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போட்டு அதிகாரமான வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? 3 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? வேகமா சொல்லுங்க. அழுக்கிலிருந்து அங்கீகாரம், அழுக்கிலிருந்து ஆளுகை, அழுக்கிலிருந்து அதிகாரம். இந்த 3 காம்பினேஷனா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரனுக்கு அவன் தகப்பன் கொடுறது 3 காரியம் கொடுப்பார். என்னெல்லாம் கொடுப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை. ஆமென் சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்னது? வஸ்திரத்தை கொண்டு வந்து. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வஸ்திரத்தை கொண்டு வந்து இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கைக்கு மோதிரம் அதிகாரம். ஆமென். உயர்ந்த வஸ்திரம் ஆளுகை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உயர்ந்த வஸ்திரம் ஆளுகையை குறிக்கிறது. கைக்கு மோதிரம் அதிகாரத்தை குறிக்கிறது. பாதரட்சை அங்கீகாரத்தை குறிக்கிறது. அந்த காலத்தில் பாதரட்சை எல்லாரும் போட்டுக்க மாட்டாங்க. வேலைக்காரவங்களுக்கு பாதரட்சை கிடையாது, எஜமான்களுக்கு தான் பாதரட்சை. என் பிள்ளைன்றதுக்கு அடையாளம் அந்த செப்பலை
எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. எங்கள் அக்காவுக்கு வந்து 2வது அக்கா வந்து செருப்பு வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா அவள் வாங்கி கொடுத்தா அவள் கிழிச்சிடுவாள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, வெயிலில் நாங்கள் குடும்பமாக நடந்து வந்தால் அவள் நிழலில் ஓடி ஓடி போய் நிற்பாள். அப்போ தெரியாது எங்களுக்கு, ஏன் அவளுக்கு கிடைக்கலன்னா எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ தான் வாங்கி கொடுத்தா கிழிச்சிடுற. நாங்கள் 1 வருஷமாக ஒரு செப்பல் வச்சுக்கணும். அவள் ஆனால் உடனே கிழிச்சிருவா, 1 மாதத்தில் 2 மாதத்தில் கிழிச்சிருவா போல், அது பிஞ்சிரும். ஆனாலும் அதை தைக்கவும் மாட்டாங்க, இல்லைன்னா அதை திருப்பி இன்னொரு செப்பல் வாங்கி கொடுக்கவும் மாட்டாங்க. வெயிலில் அப்படியே கால் பொத்துக்கும் அந்த தார் ரோட்டில் நடந்து ஓடி 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 வந்து நிற்பா அந்த நிழலில். ஞாபகம் இருக்குது, ஏன்னா அப்போல்லாம் எல்லாருமே செருப்பு போட மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? செப்பல் கொடுத்தா அது ஒரு பெரிய ஒரு ஸ்தானம்னு அர்த்தம், அது அங்கீகாரம் என்ற அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எங்கள் பிள்ளை பிறந்த பிறகு தான் தெரிஞ்சது, 1 வருஷத்துக்கெலாம் எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வருஷத்துக்கு ஒரு செப்பல், வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் பேகு, அதுவுமே 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஸ்கூல் பேக் வச்சுக்கணும். வருஷம்லாம் ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு வருஷத்துக்கு 2 ஸ்கூல் பேகு, வருஷத்துக்கு 2 ஷூ, பேர் ஆஃப் ஷூ. ஏன்னா உடனே அது பிஞ்சிடும், உடனே அது போயிடும். அப்போ தான் தெரிஞ்சிடுச்சு, பிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கி கூட எங்கள் அக்காவுக்கு என்ன செய்யலை, அவங்க அப்போது கொடுக்கலன்றதே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது பாதரட்சை என்பது அங்கீகாரம். வேலைக்காரர்களை போட்டிருக்க மாட்டாங்க, வீட்டு பிள்ளைங்க போட்டுக்கிற ஒரு அங்கீகாரம். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் பிள்ளைக்கு செருப்பு போயிடுச்சு, இல்லை ஷூ போயிடுச்சுன்னா வாங்கி தரீங்க தானே? ஸ்கூல் ஷூ அப்படியே புதுசாக வாங்கி தரீங்க. இதில் வேறு எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணும்னு கேட்கும், ஸ்பைக்கு வச்சு வேணும்னு கேட்கும், 3000 ஷூ வேணும்னு கேட்கும். இந்த ஆம்பளை பிள்ளைங்க பண்ணுற அட்டகாசம். எப்படியோ கேட்குறதெல்லாம் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறீங்க? வாங்கி கொடுக்குறீங்க. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார். அழுக்கிலிருந்து ஒரு அங்கீகாரம், அழுக்கிலிருந்து ஒரு அதிகாரம், அழுக்கிலிருந்து ஒரு ஆளுகையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வஸ்திரம் என்பது உங்கள் வாழ்க்கையை குறிக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக அந்த அழுக்கு வந்து அக்கிரமத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பார்வையில், பரலோக பார்வையில் அந்த அழுக்கு என்பது அசுத்தத்தை குறிக்கிறது. அந்த அழுக்கு அசுத்தம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம், அந்த அழுக்கு அக்கிரமம்னு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் கலைந்து போட்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வஸ்திரம் புதுமையான வஸ்திரம், ராஜ வஸ்திரம், மகிமையான வஸ்திரம், மேன்மையான வஸ்திரம், சிறந்த வஸ்திரம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆளுகை என்னும் வஸ்திரம். ஆமென். ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும்ல, இவங்க டாக்டரு. என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? கோட். பிளாக் போட்டிருந்தாங்க, கோட்டு போட்டிருந்தா அவங்க யாரு? லாயர். காவி ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க டிரைவரு, போலீஸு. அது ஒரு காவி, இவங்க ஒரு அது வித்தியாசமான யூனிஃபார்ம். போலீஸில் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க டிராஃபிக். அப்போ ட்ரெஸ்ஸை பார்த்து தான் அதிகாரம், ஆளுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பெரிய டேங்க் கண்டெய்னர் லாரி அவன் ஓட்டுறவனும் நல்லா தடசாலியாக இருப்பான், அப்படி ஓட்டிட்டு வருவான் ஃபாஸ்ட்டாக. ஒல்லி குச்சியாக ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு குட்டி ஸ்டாப் வச்சு நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, தைரியமாக நடுவில் போய் இப்படி நிற்பார். அது எவ்வளோ பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்ம அமைதியாக போய் நின்று தான் ஆகணும். ஆமேன்னு சொல்லலாமா? காரணம் அந்த ஆளுகை. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லலாமா? அந்த ஆளுகை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் அப்படிப்பட்ட ஆளுகையை கர்த்தர் கொடுத்துருக்கார். த ட்ரெஸ் அது என்ன சொல்லுது? நமக்கு இருக்கிற அதிகாரத்தையும், நமக்கு இருக்கிற அங்கீகாரத்தையும், நமக்கு இருக்கிற ஆளுகையும் சொல்லுகிறது. எளிமை நிற்போமா? இதனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். ஆமேன். ஆண்டவருடைய வஸ்திரம் மிகப்பெரிய வஸ்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து தன் வஸ்திரத்தை நமக்காக உற்று கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் என்னும் வஸ்திரம் வரும்படி, உங்களுக்கும் எனக்கும் ஆளுகை என்னும் வஸ்திரம் வரும்படி, உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைன்ற அங்கீகாரம் நமக்கு வரும்படி இந்த இளைய குமாரனுக்கு 3 கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போன உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிட்ட வந்துட்டீங்கன்னா போதும், எல்லாமே திரும்ப கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி அசுத்த ஒரு ட்ரெஸ்ஸோட, அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸோட பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆனாலும் ஆண்டவர் அவனை துரத்தி அடிக்காமல் அவனோட ட்ரெஸ்ஸை மாத்துறாரு. பார், உனக்கு சிறந்த வஸ்திரத்தை உடுத்தினேன் என்று சொல்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி
எப்படி இளையகுமாரனுடைய தகப்பன் சொன்னது போல, பார் உனக்கு ஆளுகையின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறேன், பார் உனக்கு முத்திரை மோதிரம் அதிகாரம் என்ற மோதிரத்தை போட்டிருக்கிறேன், பார் உனக்கு அங்கீகாரம் என்ற பாத ரட்சியை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அசுத்தமான காரியத்திலேருந்து நான் விலகி வந்து, அழுக்கான வாழ்க்கையிலேருந்து நான் விலகி வந்து, பரலோகம் என்னை எப்படி பார்க்குதுன்ற அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவீராக. ஒப்பு கொடுக்குறோம்ப்பான்னு சொல்லலாமா? ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒருவேளை பாவம் செஞ்சதுனால உங்கள் வஸ்திரம் அழுக்காக இருக்கலாம். இளையகுமாரன் பாவம் செஞ்சது நிமித்தம் அழுக்கு வஸ்திரத்தில் வந்தான். பண்ணி மேய்ச்சவன் எந்த வஸ்திரத்தில் வந்திருப்பான்? சேத்துல இருந்தவன் எந்த வஸ்திரத்தில் வந்திருப்பான்? அழுக்கு வஸ்திரத்தில் வந்தான். ஆனால் அந்த வஸ்திரத்தை களைந்து போட்டு ஆண்டவர் ஒரு அதிகார ஆளுகை என்னும் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கோமா? ஒருவேளை யோசேப்பு போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவரே, நான் பாவம் பண்ணல, ஆனா எல்லாரும் என்ன நெருக்குறாங்க, எல்லாரும் என்ன ஒடுக்குறாங்க, என்ன நிந்திக்கிறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க, என்ன வெட்கப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா இந்த 2 முறை என் வஸ்திரத்தை களைந்து போட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதே 2 முறை உனக்கு திரும்பவும் மகிமையின் வஸ்திரத்தை கொடுப்பேன். அது ராஜ வஸ்திரமா இருக்கும். ஒருத்தரும் டச் பண்ண முடியாது, ஒருத்தரும் அதை தொட முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். அந்த ஸ்தானத்துல ஒருத்தரை தள்ளி மிகப்பெரிய ஸ்தானத்துல தாவீதின் குடும்பத்தை கட்டுகிற ஸ்தானத்துல எலியாக்கீமை கொண்டு வந்து நிறுத்தி, ஆமென், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவனும் திறக்க கூடாதபடி அவன் பூட்டுவான் என்ற மகிமையான வாக்குத்தத்தத்தை அவன் மேல தலை மேல வச்சு மகிமைப்படுத்துகிற தேவன், வஸ்திரத்தை மாற்றுகிற தேவன் நம் மத்தியில இருக்கிறாரு. whatever the situation may be, உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை மாற்ற முடியும்னு சொல்லி நம்பி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கல்லாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ. கல்லாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், இரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், இரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர்.